பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான இடத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். கடலூர் மாவட்டத்துல விருத்தாச்சலம் பக்கத்துல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ வேடப்பர் திருக்கோவில். இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச்சு. ஆமாங்க. இங்க என்ன ஸ்பெஷல், என்ன வரலாறு, என்ன மாதிரி வழிபாட்டு முறைகள் இருக்குன்னு தகவல்கள் எல்லாம் வச்சு பேச போறோம். இது வெறும் ஒரு கோயில் பத்தின தகவல் மட்டும் இல்ல. முக்கியமா மக்களின் நம்பிக்கை, அப்புறம் இந்த பாரம்பரிய வழிபாட்டு முறைகள், குறிப்பா இந்த காவல் தெய்வங்களோட முக்கியத்துவம்னு நிறைய விஷயங்களை தொடப்போகுது. ஓ, அப்படியா? சரி சரி. ஆமாம், அப்படி ஒரு அலசலா தான் இது இருக்கும். சூப்பர். அப்போ வாங்க இந்த வேடப்பர் கோயிலுக்குள்ள ஒரு பயணம் போவோம். இங்க எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கோயில் எங்க இருக்கு? நமக்கு கிடைச்ச தகவல் படி இது தமிழ்நாட்டுல கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே பெண்ணாடம் போற ரோட்ல இருக்கு. ஆமா, மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள போகணும். அந்த ஏரியாவே கொஞ்சம் பசுமையா அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சூழலே நல்லா இருக்கும் போல. நிச்சயமா அந்த அமைதியான சூழல் முக்கியம். சரி, இங்க மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது முருகன் தான். முருகன் தானா? சரி. ஆனா இங்க அவருக்கு பேர் வேடப்பர். கருவறையில வள்ளி தெய்வானையோட இருக்காரு. வேடப்பர், அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. முருகனுக்கு எத்தனையோ பேர் இருக்கு, ஆனா இங்க மட்டும் ஏன் வேடப்பர்? இதுக்கு பின்னால ஏதோ கதை இருக்குமே. அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. இது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காரே, அவரோட சம்பந்தப்பட்டது. ஓ, சுந்தரரா? தேவாரம் எல்லாம் பாடினவரே. அதேதான். அவரு சிவத்தலங்களா போய் பதிகம் பாடி அங்க கிடைக்கிற பொன் பொருளை வச்சு தொண்டு செய்யறது வழக்கம் தானே? ஆமா ஆமா. அப்படி அவரு விருத்தாச்சலம் வராரு. வந்தா ஊர் பேரு பழமலை, சாமி பேரு பழமலைநாதர், விருத்தகிரீஸ்வரர்னு பேரு. எல்லாம் பழமையா இருக்கு. ஆமா, எல்லாம் ஒரே பழமையா இருக்கே, இங்க நமக்கு ஒன்னும் கிடைக்காது, பரிசு பொருள்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சு பாடாமலேயே கிளம்பிட்டாரு. அட கடவுளே, சிவனை பாடாம போயிட்டாரா? இது என்ன ஆச்சரியமா இருக்கு. இது சிவன் பாத்துட்டாரு. பாத்துட்டு நம்மள மதிக்காம போறானேன்னு அவரோட புள்ள முருகனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, நம்மள மதிக்காம போறான் சுந்தரன், நீ போய் அவனை தடுத்து நிறுத்தி அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கி நம்மள பாட வச்சுட்டு வான்னு சொல்றார். ஓ, இங்கதான் வேடப்பர் ரூபம் வருதா? கரெக்ட். முருகன் உடனே ஒரு வேடன் மாதிரி வேஷம் போட்டு அவரோட ஆட்களோட போய் சுந்தரரை வழிமறிக்கிறாரு. அப்புறம் அவர்கிட்ட இருந்த பொன் பொருள் எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. சுந்தரர் ஒண்ணுமே புரியாம நிக்க, நீ போய் பழமலைநாதரை பாடுனா இதெல்லாம் திரும்ப தர்றேன் அப்படின்னு முருகன் சொல்றாரு. அப்போ சுந்தரர் பாடினாரா? தப்ப உணர்ந்திருப்பாரு. ஆமா, தன் தப்ப உணர்ந்து நேரா விருத்தகிரீஸ்வரர் கோயிலுக்கு போய் உருக்கமா பதிகம் பாடுறாரு. சரி. பாடி முடிச்சதும் வேடன் ரூபத்துல இருந்த முருகன் பொருளெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு. இப்படி அப்பாவுக்காக வேடன் வேஷம் போட்டு ஒரு காவல் மாதிரி நின்னதால இந்த இடத்துல முருகனுக்கு வேடப்பர்னு பேர் இங்க கோயில் உருவாச்சுன்னு வரலாறு. அப்பனுக்கு காவல், இது ரொம்ப நல்லா இருக்கு. தன் அப்பாவுக்காக முருகன் 4 திசையிலும் காவல் நிக்கிறதா கூட ஒரு தகவல் இருக்கு. தெற்கே வேடப்பர், வடக்கே வெண்மலையப்பர். ஆமா, அதுவும் சொல்றாங்க. கிழக்கே கருமாரியப்பர், மேற்கே கொழஞ்சியப்பர்னு சொல்லி 4 பக்கமும் விருத்தகிரீஸ்வரருக்கு முருகனே காவல் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுவும் சுவாரஸ்யமான ஒண்ணுதான். இந்த வரலாற்றுனால சுந்தரருக்கும் இங்க முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, கருவறைக்கு பக்கத்திலேயே சுந்தரரோட கருப்பு சிலையும் வச்சு வழிபடுறாங்க, அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துற மாதிரி. சரி, இந்த வரலாறு ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு மக்கள்கிட்ட இந்த கோவில் எப்படி இருக்கு? வெறும் வழிபாட்டுக்கு மட்டுமா வராங்க, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வா பாக்குறாங்களா? அதுதான் இங்க முக்கியம். வெறும் வழிபாடு மட்டும் இல்ல, குறிப்பா காணாம போன பொருள் ஏதாவது இருந்தா அத மீட்கிறதுக்காக இங்க பிராது போடுற பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. பிராது போடுறதா அப்படின்னா? பிராதுன்னா ஒரு புகார் மாதிரி, ஒரு முறையீடு. வேடப்பர் கிட்ட என் பொருள் காணாம போச்சு, அத கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறது. ஓ, இது ஒரு நம்பிக்கையா? ஆமா, அது ஒரு ஆழமான நம்பிக்கை. தெய்வம் இந்த மாதிரி விஷயத்திலயும் உதவும்னு. அது மட்டும் இல்ல, பண கஷ்டம், தீராத குடும்ப பிரச்சனை, இதுக்கெல்லாம் கூட முறையிடுறாங்க. காணாம போன பொருள் சரி. ஆனா இன்னும் சில குறிப்பிட்ட விஷயங்களுக்கும் இங்க வராங்கன்னு குறிப்புகள் சொல்லுதே. முக்கியமா அந்த போதை பழக்கம், குடிப்பழக்கம், இதுலேந்து விடுபட கயிறு கட்டுறாங்களாமே. ஆமா, இது ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுற ஒரு விஷயம். அந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையானவங்களை கூட்டிட்டு இங்கே வேடப்பர் சன்னதியில வேண்டிக்கிட்டு கையில ஒரு மஞ்சள் கயிறு கட்டி விடுறாங்க, காப்பு மாதிரி. அப்புறம் அந்த கயிறு கையில இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த பழக்கத்துக்கு திரும்ப மாட்டாங்கன்னு, போக போக அந்த பழக்கத்தையே விட்டுடுவாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. இது எப்படி சொல்றது, ஒரு கட்டுப்பாடு மாதிரி. இது ஆச்சரியமா தான் இருக்கு.
நம்பிக்கை எந்த அளவுக்கு வேலை செய்யுது பாருங்க. அப்புறம் இந்த பில்லி சூனியம், கண் திருஷ்டி இதுக்கெல்லாம் கூட வராங்களா? ஆமா, அந்த மாதிரி பாதிப்புலேருந்து விடுபடவும் இங்க வந்து வேண்டிக்கிறதா சொல்றாங்க. நேர்த்தி கடனா கூட முன்னாடிலாம் ஆடு கோழி வெட்டுற பழக்கம் இருந்திருக்கு. ஒரு குறிப்புல கோழிய திரிசூலத்துல குத்திட்டு போவாங்கன்னு கூட இருக்கு. அப்போ இப்போ இப்போ பெரும்பாலும் அந்த ஆடு கோழிகளை கோயிலுக்கே நேர்ந்து விட்டுடுறாங்க. உயிரோட காலப்போக்குல வந்த மாற்றம் இது. இங்க இன்னொரு வினோதமான பழக்கம் இருக்குன்னு படிச்சேனே. முனீஸ்வரர் சன்னதியில மக்கள் தங்களோட குறைகளை ஓலைச்சுவடியில எழுதி கட்டி வச்சான். ஆமா, அத காவல் தெய்வங்கள் படிச்சு தீர்த்து வைப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இத ரொம்ப பழைய காலத்து முறையை நினைவுபடுத்துது. எலுமிச்சம் பழத்தை அங்க இருக்க வேல்ல குத்தி வச்சு வழிபடுறதும் விசேஷம்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இங்க காவல் தெய்வங்களுக்கு ரொம்ப பவர். அதுதான் இந்த கோயிலோட இன்னொரு யூனிக்னஸ். வேடப்பருக்கு அடுத்தபடியா இல்லனா வேடப்பரை போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த காவல் தெய்வங்களை பார்க்கணும். யார் யார் இருக்காங்க? முனீஸ்வரர், முனீஸ்வரர், கருப்பண்ணசாமி, மதுரை வீரன், இப்படி பல காவல் தெய்வ சன்னதிகள் கோயில் முழுக்க இருக்கு. நிறைய குதிரை சிலைகள், ஈட்டி, சூளம் எல்லாம் வச்சிருக்கிறதா வீடியோல பார்த்தேன். ஒரு மாதிரி பார்க்கவே கம்பீரமா இருக்கு. ஆமா, குதிரை வந்து காவல் தெய்வங்களோட வாகனம். அதான் அத்தனை குதிரை சிலைகள். சிலது உடைஞ்சு போன சிலைகளை கூட ஒரு ஓரமா கூரைக்கு கீழே வச்சிருப்பாங்க. கவனிச்சேன். இதுல கருப்பண்ணசாமிக்கு ஒரு கதை சொல்றாங்க. கேரளா சைட்ல இருந்து வந்த சில பேர் இங்க வேடப்பரை வேண்டிக்கிட்டு அது நடந்திருக்கு. அதுக்கு நன்றியா அவங்க குலதெய்வமான கருப்பண்ணசாமிக்கு இங்க ஒரு மண்டபம் கட்டி கொடுத்தாங்களாம். ஓ, அதான் மலையாள கருப்பண்ணசாமின்னு பேர் வந்ததா? ஆமா, அப்படி ஒரு பேச்சு இருக்கு. பாருங்க எப்படி வேற ஊர் நம்பிக்கையும் இங்க வந்து சேருதுன்னு. காவல் தெய்வங்களை பத்தி ஒரு நல்ல உதாரணம் சொன்னீங்களே. நம்ம ஒரு ஆபீசர்கிட்ட போனா எப்படி சின்ன ஸ்டாஃப்ல இருந்து மேல போகுமோ அது மாதிரி. ஆமா ஆமா, அது நல்ல ஒப்பீடு. நம்ம வேண்டுதல் முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட போகும், அப்புறம் காவல் தெய்வங்கள் வழியா மூலவர அடையும்னு சொல்றது. அதனால குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் கும்பிடுறது முக்கியம்னு சொல்றாங்க. கரெக்ட்? ஆமா, இந்த கோயில் அமைப்பே அதை காட்டுது. இந்த நம்பிக்கை கிராமப்புறங்கள்ல ரொம்ப ஆழமா இருக்கு. அப்புறம் தலவிருட்சமா உகா மரம்னு ஒரு பெரிய மரம் இருக்கு. அதுக்கு மருத்துவ குணம் இருக்கா? ஆமா, மருத்துவ குணம் உண்டுன்னு சொல்றாங்க. தீர்த்தம் வந்து மணிமுத்தாறு. இவ்ளோ விஷயம் இருக்கிற கோவில்ல திருவிழாலாம் எப்படி? சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமா கொண்டாடுறாங்க. அப்புறம் முருகனுக்குன்னே இருக்கிற தைப்பூசம் அப்போ பால்குடம், காவடி எல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கும். பக்கத்து கிராமத்துல இருந்தெல்லாம் இங்க வந்து காவடி எடுத்துட்டு போவாங்க. கோயில் நேரம் பத்தி மட்டும் 2 மாதிரி தகவல் இருக்கு. ஒன்னு சாயங்காலம் 6 மணி வரைக்கும்னு சொல்லுது. கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி இருக்கிறதால சீக்கிரம் மூடுறதா சொல்றாங்க. இன்னொன்னு 7 மணி வரைக்கும்னு சொல்லுது. அது கரெக்டா விசாரிச்சுட்டு போறது நல்லது. ஒரு 6 மணிக்கு முன்னாடியே போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா, சேஃப்டிக்கு. இது பெரிய சிட்டி கோயில் மாதிரி இல்ல, ஒரு பொதுவான கிராமத்து கோயில். நிறைய பேருக்கு இது குலதெய்வம் வேற. ஓ, அதனாலதான் குடும்பமா வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுற பழக்கம் இருக்குன்னு சொன்னாங்களா? ஆமா, கோயில்லயே பொங்கல் வச்சு படையல் போட்டு கும்பிடுவாங்க. அந்த கூட்டமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஒரு 20-30 வருஷம் முன்னாடி சிலர் இங்க முருகனை நேர்ல பார்த்ததா கூட சொல்றாங்கன்னு ஒரு குறிப்பு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா, அந்த மாதிரி அனுபவ கதைகள் நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும். கோயில் சுவர்ல கூட முருகன் கதைகளை ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ வேடப்பர் இல்லாம விநாயகர், அம்மன், நாகதேவதைங்க, ஆஞ்சநேயர்னு மத்த சன்னதிகளும் இருக்கா? ஆமா, எல்லாம் இருக்கு. ஒரு முழுமையான கோயில் அமைப்பு தான். அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினது வச்சு பார்த்தா விருத்தாச்சலம் வேடப்பர் கோயிலுங்கிறது சும்மா ஒரு முருகன் கோயில் இல்ல. நிச்சயமா இல்ல. இது அப்பாவுக்காக காவல் நின்ன ஒரு மகனோட கதை சொல்ற இடம், காணாம போன பொருளை தேடி கொடுக்கிற ஒரு நம்பிக்கை தலம், சில கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபட உதவி செய்யற ஒரு பரிகார ஸ்தலம், முக்கியமா காணல் தெய்வங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிற ஒரே இடம். கரெக்டா சொன்னீங்க. அந்த பிராது போடுறது, கயிறு கட்டுறது, ஓலையில எழுதுறது, இதெல்லாம் பாருங்க மக்களோட சாதாரண பிரச்சனைக்கு தெய்வம் எப்படி நேரடியா கனெக்ட் ஆகுதுன்னு காட்டுது. ஆமா, அந்த குலதெய்வம், காவல் தெய்வம், அப்புறம் மூலவருங்கிற அந்த படிநிலை, அது ரொம்ப ஆழமானது, அதே சமயம் சிம்பிளானது. நீங்க இந்த கோயில் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, இல்ல இந்த அனுபவங்களை உணரணும்னா, விருத்தாச்சலம் பெண்ணாடம் ரோட்ல இருக்கிற இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வரலாம். ஆமா, நேரம் மட்டும் பார்த்துட்டு போங்க. இன்னைக்கு நாம ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நம்புறோம். நிச்சயமா. கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு கேள்வி. காணாம போன பொருள், இல்ல ஒரு போதை பழக்கம், குடும்ப பிரச்சனைன்னு இந்த மாதிரி ரொம்ப நேரடியான அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி இந்த மாதிரி குறிப்பிட்ட வழிபாடுகளும் காவல் தெய்வங்கள் மேல இருக்கிற அழுத்தமான நம்பிக்கையும் இன்னைக்கும் ஏன் தொடருது? நல்ல கேள்வி. இப்போ இருக்கிற காலத்துல டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த பிறகும்
இந்த நம்பிக்கைகள் மக்களோட ஆன்மீக தேடல்ல என்னத்தை பூர்த்தி செய்யுது? இது சும்மா பழமைவாதமா இல்ல மனுஷனோட ஏதோ ஒரு ஆழமான தேவைக்கு இது இன்னைக்கும் பதிலா இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை சந்திப்போம். மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.